கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மத்தேயு 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நம்முடைய தேவன் சகலவிதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 61 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். நாம் எவ்வளோ துன்பத்தின் பாதையிலே, இழப்பின் பாதையிலே கடந்து சென்றாலும் நம்முடைய துன்பத்திலே ஆறுதலை கொடுக்கிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நாம் அவரிடத்திலே வரும்போது அவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்மோடு கூட என்றென்றைக்கு இருக்கும்படி சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை இயேசு நமக்கு அனுப்பியிருக்கிறார். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாடுகளிலே நம்மை பலப்படுத்தி, நம்மை திடப்படுத்தி நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். ஏசாயா 40:1 வாசிக்கிறோம், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று. நம்முடைய தேவன் நம்மை ஆற்றுகிறவரும் தேற்றுகிறவருமாய் இருக்கிறார். அவர் நமக்கு எல்ஷடாயாய் இருக்கிறார். தாயை போல தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்த போராட்டங்களினால் ஆறுதலை இழந்து தவித்து கொண்டிருக்கலாம். என்னை தேற்றுவார் யார் என்று நாம் காத்திருக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தையை அவர் நமக்கு கொடுத்து நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், அவருடைய வசனமே நம்முடைய சிறுமையில் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்திலே விசாரங்கள் பெருகும்போது அவருடைய ஆறுதல்கள் நம் ஆத்மாவை தேற்றுகிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் நாம் அவருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்கிறோம். நமக்கு பாடுகள் பெருகும் போதெல்லாம் தேவனுடைய ஆறுதலும் பெருகிறதா இருக்கிறது. இன்றைக்கு மனிதனுடைய ஆறுதலை தேடி நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கலாம். ஆனால் நமக்கு அவர் ஆறுதலை கொடுக்க எப்போது நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தும். நம்முடைய பாடுகளின் மத்தியிலே, உபத்திரங்களின் மத்தியிலே அவர் நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை ஆறுதல் படுத்துவது மட்டுமல்ல, நம் மூலமாக மற்றவர்களுக்கும் ஆறுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார்.